ஒரு பிரதர் டவுட் கேட்டிருக்காரு. என்னன்னா இடிஎஸ்ல பை அடிக்க போறாரு. சரி, இடிஎஸ்ல பை பண்ண போறாரு அப்படின்னா ஒரு சார்ட் வந்து எனக்கு அனுப்பியிருந்தாரு. சார்ட்டை பார்க்கலாம். ரைட், இந்த இடத்துல ப்ராப்பராக ட்ரா பண்ணியிருக்காரு. எப்படி கீழே இறங்கின மார்க்கெட் மேலே ஒரு ஸ்விங்கை கொடுத்துட்டு மைனர் பிஓஎஸ்ல வந்து போகுது. மைனர் பிஓஎஸ்ல வந்து ஸ்விங் லோ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்காரு. மேபி இந்த ஸ்விங் லோ அப்படிங்கிறது இது ஒரு எக்ஸா இருந்து கீழே உள்ள இந்த டிசிஷனல் சப்ளை அப்படின்னு மார்க் பண்ணியிருக்காரு. டிசிஷனல் டிமாண்ட்னு வரணும். ரைட், டிசிஷனல் டிமாண்டாக எக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து கொடுக்கும். அப்போ டிரெக்டாக வந்து M5ல உள்ளே போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உள்ளே போக இயலாது. ரைட், வாய்ஸ் நோட் போட்டிருக்காரு, என்னன்னு கேட்போம். நான் அப்ப காட்டுனா எனக்கு வந்து எனக்கு கிளியரா இல்லைன்னு நினைக்கிறேன். நான் பார்த்தேன் வீடியோ பார்க்கறதுக்கு ரிப்பீட் பண்ணி பார்க்குறேன். ரைட், ஆள் கொஞ்சம் கன்ஃபியூஸில் தான் இருக்குது. ரைட்டா, இது நான் ட்ரா பண்ணி கொடுத்த சார்ட்டு பார்த்தீங்கன்னா விளங்கும். ஸோ லாஸ்ட்டாக கொடுத்த ஆர்டர் ஃப்ளோ அப்படிங்கிறது இந்த ஏரியா, இதில் இருந்தால் மார்க்கெட் வந்து ஏறிட்டு போய்த்திருக்குது. ஸோ சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு மேலே போயிருக்காருன்னா இந்த இடத்துல எனக்கு என்ன பண்ணியிருக்கான், இந்த இடத்துல ஒரு வயலன்ஸு, இந்த இடத்துல எனக்கு ஒரு பிரேக். ஸோ இங்கே இருந்து இங்கே வரைக்கும் சிங்கிள் ஸ்விங்கு. இதில் எனக்கு அக்கு ஃபார்மேஷன் இருக்குது, இதில் எனக்கு ஃப்ராக்டல் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரைக்கும் மேபி பாசிபிலிட்டிஸ். ஸோ அந்த இடத்த எனக்கு மார்க்கெட் வந்து கீழால் பிரேக் பண்ணியிருக்குது. ஸோ ஏஷியாவோட ஹைக்கு போச்சுது மார்க்கெட் அப்படின்னா பாசிபிலிட்டிஸ் கோயிங் டவுன். ஸோ இந்த இடம் வரும்போது எனக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் வந்து நான் வந்து இதில் மார்க்கெட் கீழே டச் அடித்து ஒரு சிஹெச் வருதா அப்படின்னு சொல்லிட்டு மேலே போகிறதுக்கான சான்ஸ் இருக்குதான்னு கன்ஃபர்மேஷன் பார்ப்பேன். ஸோ இங்கே வந்து அந்த விஷயம் எனக்கு தேவையில்லை. ஆர்டர் ஃப்ளோவில் 50 இல்லாட்டி ரீட்ரேஸ்மெண்ட்டோட 50 கீழே ப்ரீமியம் இல்லை டிஸ்கவுண்ட் ஜோனில் ப்ரீமியம் வராது, பை சைட் போக போகிறேன். டிஸ்கவுண்ட் ஜோனில் மார்க்கெட் இந்த இடத்துக்கு வந்தால் வந்து என்ன பண்ணலாம், ஒரு M3ல் சிஹெச் கொடுத்தா பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும், பை சைட் போகலாம். ரைட், இல்லை நான் வந்து டிரெக்டாக பை போகிறேன்னாலும் போய்க்கொள்ள முடியும். சரியா, திஸ் இஸ் இட். ஸோ உங்களுக்கு எதுவும் ட்ரேடிங்கில் டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னால் தாராளமாக எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். லைவ் சார்ட் இருக்கா பார்த்துட்டு வருவோம். ஃபோர் ஹவர்ஸில் நிற்கிது. ஸோ மார்க்கெட்டை வந்து ஃபஸ்ட் டைம் இதை டச் பண்ணிவிட்டு ஒரு மேஜராக பிஓஎஸ் கொடுத்துட்டு மேலே போய் தீரான். ரைட், புரியுதா? இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மார்க்கெட் கீழே ஒரு டிமாண்டை எடுத்துகிட்டு ரைட் மேலே போயிட்டு இந்த இடத்துல பிஓஎஸ் வந்து வச்சுருக்கான். ரைட்டா, எந்த இடத்துல, இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும். ஓகே, ஸோ வச்சுருக்கு. அப்போ மார்க்கெட் என்ன பண்ணணும், இதை டோட்டலாகவே வந்து கீழே தான் வரணும். இதில் ஃபுல்லாகவே இந்த சைடில் இருக்கிற அவ்வளோவுமே வந்து லிக்யூடிட்டி. புரியுதா? இந்த சைடு 1 2 3 4 இந்த 4 எவ்வளோவுமே லிக்யூடிட்டி. அப்போ ஆக்சுவலாக எனக்கு மார்க்கெட் வந்து மேலே தான் போகுது அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல வந்து தான் திரும்புறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 1870 கிட்ட வந்து தான் மார்க்கெட் வந்து என்ன பண்ணும், பை சைடுக்காக போகிறதுக்கான சான்ஸ். அப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணலாம், எனக்கு கன்ஃபர்மேஷன் ஒன்று பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. இந்த ஆர்டர் ஃப்ளோன்ற ஒரு லோ டைம் ஃப்ரேமில் மார்க் பண்ணியிருக்கேன், அந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. ஸோ எனக்கு ஐடியா இப்போ விளங்குது நான் வந்து என்ன செய்ய போகிறேன் அப்படின்ட்டு. எனக்கு ஐடியா ஒன்று இல்லை அப்படின்னு சொன்னால் தான் நான் வந்து ட்ரேடில் லொஸ் ஆகக்கூடிய நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த இடத்துல நான் ஒரு ஐடியா வந்து எடுக்கணும். இப்போ கீழே எனக்கு இந்த 4மே வந்து எனக்கு ஒரு லிக்யூரிட்டி ஃபார்ம் கொடுத்தது அப்படின்னா இந்த இடத்துல மேபி என்ன வரலாம், ஸோ மார்க்கெட் திரும்புறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து கொடுக்க முடியும். ஸோ வெயிட் அண்ட் வாட்ச், மார்க்கெட் வந்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். சரி, திஸ் இஸ் தி ஐடியா. ஸோ நான் வந்து என்னோடய டவுட் கேட்டவருக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். சரியா, இந்த மாதிரி தான் இருக்குது மார்க்கெட், நீங்கள் கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க அப்படின்ட்டு. எனிவே காய்ஸ், இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். See you.